சனி உட்கார்றது, ராகு உட்கார்றது, ஓகேவா? அது சுக்கிரனுடைய உச்ச வீடு, புதனுடைய நீச்ச வீடு. அவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அது கேத்துவால் பார்க்கப்படக்கூடியது. அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல நமக்கு 3ஆம் வீட்டில் குரு, 4ஆம் வீட்டில் செவ்வாய், 7இல் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இது சொல்லணும்னா சூரியன், புதன், சுக்கிரன் உத்திரட்டாய் நட்சத்திரத்திலையும், ராகு சனி புரட்டாய் நட்சத்திரத்திலையும், சந்திரன் ரேவதி நட்சத்திரத்திலையும் இந்த சனி பயிற்சியின் போது இருக்காங்க சார். நமக்கு சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும்? குருவனுடைய வீடு சார். முதல்ல நம்ம குரு எங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்முடைய கட்டத்தில் குரு எங்கே இருக்கார், நம்முடைய ராசி அதிபதி லக்னாதிபதி குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கணும். அடுத்தது சனி நம்ம கட்டத்தில் எங்கே இருக்கார். என்ன சொன்னாலும் சரிதான், இது அடுத்தவனுடைய வீடுன்னு சொன்னாலும் சரிதான், குருவனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் இல்லையா? நான் 7 நாட்டு சனி தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த அளவு குருவனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். அப்பப்போ டே இது என்னுடைய வீடுறா, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு வீட்டுக்கார